ஜெம் துளிகள் தமிழகத்தில் பிரிவினை என்பது ஒருபோதும் கிடையாது என முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல சமூக ஆர்வலர்களும் கட்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தனது எதிர்ப்புகளையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள கலங்கரை விளக்கம் அருகே சைக்கிள் பேரணி நடைபெற்றது. தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் துரையின் ஏற்பாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு தலைமையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். கொங்கு நாடு விவகாரம் தொடர்பாக செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த தங்கபாலு, பாஜகவினர் பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருகிறார்கள். இதை தமிழ்நாடு காங்கிரஸ் முற்றிலும் வன்மையாக கண்டிக்கிறது என்று தெரிவித்தார். அறிவுறுத்தலின் பேரில் இன்று மக்கள் விரோத ஜனநாயக விரோத மத்திய மோடி அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் வண்ணம் கேட்கிற கேள்வியிலே உண்மை இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நேரத்தை அறிவிக்கிற அத்தனை திட்டங்களையும் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே நிறைவேற்ற முடியாது. பல திட்டங்களை இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிற ஆட்சியாக தமிழக அரசு விளங்குகிறது. அதற்குத்தான் பாராட்டு தெரிவிக்கிறோம். மேலும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் மக்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும், தேர்தல் அறிக்கை கொடுத்த அத்தனை வாக்குறுதியும் எங்கள் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்து 2 மாதங்கள் கூட இன்னும் முடியவில்லை. அதற்குள்ளாக கொரோனா நோய் அதன் தாக்கத்தை தடுப்பதற்கு பல முயற்சிகள் தமிழகம் இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல வேண்டும். அதற்குத்தான் முதல்வருக்கு பாராட்டு சொன்னேன். பாஜக கட்சியே ஒரு பிரிவினைவாத கட்சி, மதவாத கட்சி, ஜாதியவாத கட்சி, இனவாத கட்சி. தமிழ்நாடு ஒன்றுதான் தொடர்ந்து நீடித்திருக்கும். கொங்கு நாடு வராது, வேறு நாடுகள் வராது. பிஜேபியுடைய கனவு பலிக்காது. அதை தமிழக மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சி முழுமையாக அதை கண்டிக்கும். அதை தமிழ்நாட்டை பிளவுபட செய்கிற எந்த சக்தியும் காங்கிரஸ் கட்சி பொறுத்துக் கொண்டிருக்காது. அதை தடுத்து பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மாபெரும் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மனித உரிமைகள் துறை தலைவர் மகாத்மா சீனிவாசன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மனித உரிமைகள் பிரிவு தலைவர் மகாத்மா சீனிவாசன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு கொரோனா ஊரடங்கு காலத்திலும் மக்களை வாட்டி வதைக்கும் வகையில் மோடி அரசு பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவி அன்னை சோனியா காந்தி ஆணைக்கிணங்க நாடு முழுவதும் மக்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மனித உரிமைகள் பிரிவு சார்பில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சைக்கிள் பேரணியை வருகின்ற 14ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை ராஜீவ்காந்தி சிலை அருகே துவங்க உள்ளது என்று தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமையின் சார்பாக நடைபெறுகின்ற கண்டன சைக்கிள் பேரணியானது சென்னை சின்னமலை ராஜீவ்காந்தி சிலையில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் முடிவெடுக்கிறது. வருகின்ற 14 தேதி புதன்கிழமை ஆரம்பித்து கன்னியாகுமரியிலே 24ஆம் தேதி முடிவெடுக்கிறது. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பவர் செல்லப்பிரந்தது பிரிவர் அவர்களும் திரு ஜெயக்குமார் MP அவர்களும் துவக்கி வைத்து வாழ்த்துறையாக உள்ளனர். அதே போன்று இந்நிகழ்ச்சியிலே வழியெங்கும் விஷ்ணு பிரசாத் MP அவர்களும், கார்த்திக் சிதம்பரம் MP அவர்களும், மாணிக் தாகூர் MP அவர்களும், கரூர் ஜோதிமதி MP அவர்களும் மற்றும் திருநாவரசி MP அவர்களும், திருச்சியில் திருநாவரசி MP அவர்களும் மற்றும் MLAக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆங்காங்கே எங்களுக்கு வரவேற்பை வழங்கி உற்சாகப்படுத்தி மக்கள் விரோத மோடி அரசை கண்டித்து செய்கின்ற இந்த கண்டன பேரணியை வெற்றிகரமாக முடிக்க ஒத்துழைக்க இருக்கின்றவர்கள். அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் இந்த 12 மாவட்டங்கள் மூலமாக நாங்கள் கன்னியாகுமரி சென்று வருகின்ற முடிகிற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடத்தி தர உள்ளார்கள். 24ஆம் தேதி கன்னியாகுமரியிலே விஜய் வசந்த் MP அவர்களும், விஜய் தரணி MLA அவர்களும்,
ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களும், பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்களும் மற்றும் கன்னியாகுமரியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் இருவரும் கலந்து கொண்டு மிக சிறப்பான நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய 20 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு கொள்ளையடித்து விட்டது என கரூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள RMS அலுவலகம் முன்பு பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சின்னசாமி தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோதிமணி, மத்தியில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்திக் கொண்டே செல்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். ஆட்சி காலத்துல எண்ணெய் நிறுவனங்களுக்கு பாண்டு கொடுத்தாங்க. அதனாலதான் அந்த கடனை கட்டுறன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாண்ட் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இருந்து இருக்குது. 1,30,000 கோடி ரூபாய் தான் பாண்ட் இருக்கு. ஆனா இது வரைக்கும் 20 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிற மோடி அரசாங்கம் வெறும் 3,500 கோடி ரூபாய் தான் எண்ணெய் நிறுவனங்களுக்கு அந்த பாண்டை திருப்பி கொடுத்திருக்காங்க. மிச்ச அனைத்து பணமுமே இந்திய மக்களிடம் சுரண்டப்பட்ட பணம் கார்பரேட்டுகளுக்கு 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி வரிச்சலுகையா போய் அந்த பணம் மீண்டும் பிஜேபி அரசாங்கத்திற்கு, பிஜேபி கட்சிக்கு எலக்ட்ரல் ஃபண்ட் மூலமா வருது. மக்களிடமிருந்து சுரண்டப்படுகிற ஒவ்வொரு பணமும் ஊழலாகி அந்த ஊழல் பிஜேபி கட்சிக்காரர்களின் கஜானாவை நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார்கள். பொள்ளாச்சி அருகே அனுமதியின்றி செயல்பட்டு வரும் கல்குவாரியை தடை செய்ய கோரி கிராம மக்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சோழபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சந்திராபுரம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அனுமதியின்றி செயல்படும் கல்குவாரிகளை மூடக்கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கிராம மக்கள் கூறும்போது, கல்குவாரிகள் சம்பந்தமான தொழில்களுக்கு அனுமதி வழங்கினால் தங்களின் வாழ்வாதாரம் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்படும். எனவே குவாரிகளை மூட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட்டம் சந்திராபுரம் கிராமத்துல எல்லாம் வந்திருக்கிறவங்க, அந்த கிராமத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு பாறை ஒன்று உடைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பாறை கொடுத்த டைம் முடிஞ்சு போய் அரசாங்கம் கொடுத்துருக்கூடிய ஆழத்துக்கு மேலே கீழே போயிடுச்சுங்க. இதனால் வேட்டு வச்சா கிணறு ஒன்றா கிணறு வெடிஞ்சு போகுதுங்க. வீட்டு மேலே கல் விழுகுதுங்க, நிலநடுக்கம் ஏற்படுதுங்க. அங்கே இருக்கிற மக்கள் பூரா ரொம்ப பயத்தோடு வாழ்கிறாங்க. இது குறித்து நாங்கள் 1 வருஷத்துக்கு மேலே எல்லா அதிகாரிகளுக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோமுங்க. இந்த பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அவங்க அந்த பெட்டிஷன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. இதுவே தொடர்ந்து இந்த நிர்வாகம் இந்த பாறைக்குழி உடஞ்சதுன்னா எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் உயிர் பலியாகிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுதுங்க. இதை தடுத்து நிறுத்திற்கு தான் இன்னைக்கு நாங்கள் செக்ரட்டரி மனு கொடுத்துருக்கோம். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறைவு பெற்று 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதை ஒட்டி இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த முப்படையினரும் கன்னியாகுமரியில் வெற்றி தீபம் ஏற்றி கொண்டாடினர். 1971 போரில் இந்திய ஆயுதப்படைகள் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் பொன்விழா கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு டிசம்பரில் தொடங்கியது. தேசிய போர் நினைவு சின்னத்தின் ஜோதி சுடரிலிருந்து 4 வெற்றி ஜோதிகள் எடுக்கப்பட்டு ஒவ்வொன்றும் 1971 ஆண்டு போர் வீரர்கள் மற்றும் போர் விதவைகள் வாழும் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வழியாக 4 திசைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தெற்கு திசையின் வெற்றி ஜோதி சுடர் INS கட்டபொம்மன் தளத்திற்கு வந்து சேர்ந்தபோது தளபதி கேப்டன் ஆஷிஷ் கே சர்மா மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் ஜோதியினை பெற்றுக் கொண்டனர். வீரர்கள் செய்த தியாகங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக மாலை அணிவிக்கப்பட்டு 2 நிமிடம் மௌனம் கடைபிடிக்கப்பட்டது. 1971 வெற்றியை குறிக்கும் போர் வீரர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு கலாச்சார நிகழ்வினை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நடத்தினர். நாளை வெற்றி தீபம் INS கட்டபொம்மனிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி மாவட்டம் வழியாக செல்லும். இந்நிலையில் கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், நாகர்கோவில் துணை ஆட்சியர் சிவகுருநாதன், கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தலைமையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலையை உயர்த்தியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவிலில் குமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் டெரிக் சந்திப்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த சைக்கிள் பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்டதால் குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினர் கைது செய்தனர். கண்டித்து பெட்ரோல் டீசல் வீட்டு எரிவாயு பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கமிட்டி நாடு தழுவிய போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறது. அதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலும் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் தலைமையிலும் தமிழகம் எங்கும் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பல்வேறு வகையான ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பெட்ரோல் பங்கு கோஷங்கள் எழுப்புவதும், கையெழுத்து இயக்கங்கள், சைக்கிள் பேரணி, மாட்டுவண்டி பேரணிகள், நடைபயணம், இந்த மாதிரி நிறைய ஆர்ப்பாட்டங்களை பண்ணி கொண்டு இருக்கிறோம். கொரோனா என்ற நோய் தொற்று பாதிக்கப்பட்டு நம்ம இன்னும் மீண்டு கூட வரலை. அந்த டைமில் வாழ்வாதாரமே கீழே இருக்கும்போது இந்த பெட்ரோல் டீசல் விலை இன்னும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தாழ்த்தி கொண்டே போகிறது. இதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டே இருப்போம். அது மட்டுமல்ல, மத்திய அரசு இதில் ஒரு நடவடிக்கை எடுக்க வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி கேளம்பாக்கத்தில் பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கேளம்பாக்கத்தில் பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சைக்கிள் பேரணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். முன்னதாக காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை துவங்கிய காங்கிரஸ் கட்சியினர் பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சைக்கிள் மற்றும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு சைக்கிள் பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பெட்ரோல் விலைகளை கட்டுப்படுத்த இயலாத இந்த மோடி அரசை தொடர்ந்து கண்டித்து கொண்டிருக்கும் ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி தன் பிரதானமான மக்கள் சேவையாக இதை செய்து கொண்டிருக்கிறது. இந்த விலைவாசி இப்படியே உயர்ந்து கொண்டே போனால் நாட்டிலே மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். ஏனென்றால் இந்த பெட்ரோல் விலைகளை வைத்துத்தான் அடிப்படை பொருள்கள் எல்லாத்துக்கும் விலைகள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று கடந்த 2 மாதங்களில் ஒரு 10-15 முறைக்கு மேலாக விலைவாசிகள் மாறி பெட்ரோல் விலை மாறிக்கொண்டே இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த தவறிய கையாலாகாத இந்த மத்திய பாஜக அரசை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதன் சார்பாக இங்கே நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு எங்களது சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் எங்கள் வட்டார தலைவர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆடி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை 16ஆம் தேதி முதல் ஆன்லைன் முன்பதிவு மூலம் தினமும் 5000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக சில மாதங்களாக சபரிமலையில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. குறைவான ஊழியர்களுடன் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் மட்டும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஆடி மாத பூஜைகளுக்காக ஜூலை 16 மாலை நடை திறக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 17 காலை முதல் தினமும் ஆன்லைன் முன்பதிவு செய்த பக்தர்கள் 5000 பேர் அனுமதிக்கப்படுகின்றனர். தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் 48 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட RT-PCR நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது கொரோனா தடுப்பூசி 2 டோஸ் போட்டதற்கான ஆன்லைன் சான்றிதழ் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்றும், பக்தர்களுக்கான மருத்துவ சான்று மற்றும் ஆன்லைன் சான்றிதழ் பரிசோதனை நிலக்கல்லில் நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கரூரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்காமல் மக்களை திசை திருப்புவதற்காகவே மத்திய அரசு கொங்கு நாடு பிரச்சினையை கையில் எடுத்துள்ளது என நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் நன்மாறன் தெரிவித்துள்ளார். கரூர் RMS அலுவலகம் முன்பு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் நன்மாறன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு கட்டுப்படுத்தாமல் உள்ளதால் விலைவாசிகள் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காகவே தமிழகத்தில் கொங்கு நாடு பிரச்சனையை மத்திய அரசு கையில் எடுத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். பிடித்த பாரதிய ஜனதா அரசு இந்த இந்தியாவில் இதுவரை காணாத அளவில் வானளாவிய அளவிற்கு இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலையினை உயர்த்தியுள்ளது. இன்றைக்கு இந்தியாவில் உள்ள 150 கோடி மக்களும்
இந்த கடுமையான பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். வாயிலாக நாங்கள் இந்த ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாடு அரசு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்தது போல நிச்சயமாக இந்த பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்க வேண்டும். லிட்டருக்கு 5 ரூபாய் குறைப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தீர்கள், குறைக்க வேண்டும். அதேபோல் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வினை திசை திருப்புவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கொங்கு நாடு என்கிற தமிழ்நாட்டை பிரிப்பது என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது. இது இந்த ஆரியம் எப்பொழுதுமே மக்கள் போராட்டத்தை திசை திருப்ப எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்தான். இந்த செயல் இந்த பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் சாதகமாக இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவும் இதை சாதகமாக தந்தை மகன் இடையே ஏற்பட்ட தகராறில் மகன் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பெரிய நாயகிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலு. அவரது மகன் சஞ்சீவ் காந்தி. இவர் தொடர்ந்து மதுபோதையில் இருப்பதால் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் அதிக அளவு மது அருந்திவிட்டு தந்தையிடம் தகராறு செய்து கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மகனை உருட்டுக்கட்டையால் அடித்து கத்தியால் குத்தியதில் சஞ்சீவ் காந்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ரத்த வெள்ளத்தில் கிடந்த சஞ்சீவ் காந்தியை கண்ட கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருத்துறைப்பூண்டி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவெரும்பூரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜன் தலைமையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. திருவெரும்பூர் ஆஞ்சநேயர் கோவிலில் தொடங்கிய பேரணியானது ஐடிஐயில் நிறைவுற்றது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பெட்ரோல் பங்க் முன்பு மத்திய அரசை கண்டித்து பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி அரசு பள்ளியில் நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவை பூந்தமல்லி நகர அதிமுக செயலாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். கொரோனா பாதிப்பு காரணமாக 1.5 ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் அரசு பள்ளி வளாகங்கள் பராமரிப்பு இல்லாமல் உள்ள நிலையில் கொரோனா காலத்தில் தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத காரணத்தால் பெற்றோர் தங்களது பிள்ளைகளை தற்போது அரசு பள்ளிகளில் சேர்த்து வருகின்றனர். இந்நிலையில் பூந்தமல்லி மேல் மாநகர் பகுதியில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளி வளாகத்தில் இயற்கை சூழல் அமைய வேண்டும் என்பதற்காக அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் மரக்கன்றுகளை நட்டு வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பூந்தமல்லி நகர அதிமுக செயலாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து புங்கை, வேம்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை பள்ளி வளாகம் முழுவதும் நட்டு வைத்தனர். இதில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் அந்தமான் முருகன், வழக்கறிஞர் விமல், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கோபி, நகர பொருளாளர் நடராஜன், வட்ட செயலாளர்கள் கலைத்தென்றல், முகுந்தன், தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி வல்லரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இடுக்கி அருகே வண்டி பெரியார் விசாரணை கைதியை உள்ளூர் மக்கள் தாக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடுக்கி மாவட்டம் பீர்மேடு தாலுகா வண்டி பெரியார் பகுதியில் உள்ள எஸ்டேட்டில் 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட அர்ஜுனன் என்பவர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து காவல் நிலைய விசாரணைக்காக நீதிமன்ற அனுமதியுடன் கொலை நடந்த சுயர்குளம் எஸ்டேட் பகுதிக்கு கொலை குற்றவாளி அர்ஜுனை அழைத்து சென்றனர். இதை அறிந்த உள்ளூர் மக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அர்ஜுனன் மீது தாக்குதல் நடத்தினர். பின்னர் கொலை சம்பவம் நடந்த வீட்டிற்கு அழைத்து சென்று கொலை செய்த சம்பவத்தை அர்ஜுனன் நடித்து காட்டினார். இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட அர்ஜுன் வேறு எந்த குற்றங்களிலாவது ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.